அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்க, தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்தை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியான தேமுதிகவை ரொம்ப பயங்கரமாக விமர்சனம் செய்து வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றின ஒரு உண்மையான விஷயத்தை பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்த புதுசில் திமுக விஜயகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சுருப்பார். அந்த கூட்டணியில் பிரேமலதா இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செஞ்சுருப்பாங்க. அதுலேயும் இந்த தேர்தலில் அதிமுகவோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வந்த சூழ்நிலையில் திமுகவோட இணைஞ்சது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து தான் தேமுதிக எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறாரு. இதை பொறுக்க முடியாமல் பிரேமலதா விஜயகாந்த் பதிலடி கொடுத்துருக்காங்க. தேமுதிகவில் நாங்கள் எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் 5 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்கப்படுவதா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்துள்ள நிலையில் அதை ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் கடந்த 2024 தேர்தலின் போது அவங்களுக்கு 5 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாகலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க ராஜ்யசபா சீட்டு வழங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இது ஒரு நல்ல செயலே அல்ல. அதை மீறி வரம்பு மீறி பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக பேசியிருக்காங்க. அரசியல் நாகரிகம் கருதியும் பண்பாடு கருதியும் தான் நாங்கள் எதையுமே வெளியில் சொல்லலை. ஆனால் வரம்பு மீறி பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆதாரத்தை காட்டுறது மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிட்டாரு. இதோ இருக்குது ஆதாரம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒப்பந்தத்தை காமிச்சிருக்காங்க. இதில் வருஷத்தை போட்டு கொடுக்க சொன்னதுக்கு நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேருந்து எங்களுக்கு வருஷத்தை போட்டு கொடுக்குற பழக்கமே கிடையாது. நம்ம தானே ஜெயிச்சா நம்ம தானே பேச போகிறோம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்ததா பிரேமலதா விஜயகாந்த். 2024 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு மாநிலங்களவை சீட்டு கொடுப்பதாக சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு 2025 மாநிலங்களவை தேர்தலில் நாங்கள் ராஜ்யசபா கேட்டபோது அவர் மறுத்து விட்டார். நாங்கள் ஒப்பந்தமே போடலை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். ஆனால் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து கொடுத்ததாக பத்திரத்தை நீட்டினார் பிரேமலதா விஜயகாந்த். இப்போ நாங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம். திமுகவில் எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அவங்க பலமுறை அவங்க கூட கூட்டணி இருந்த கட்சிகளை விட எங்களை நம்புகிறாங்க. எங்களுக்கு உள்ள செல்வாக்க அவங்க மதிக்கிறாங்க. 10 சீட்டுகள் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதை கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் அவங்களுக்கு கூட கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதிமுகவில் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பல பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. பல பேருக்கு இபிஎஸ் துரோகம் பண்ணியிருக்காரு. தான் மட்டும்தான் பெரிய ஆள், தான் மட்டும்தான் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேரை அவங்க அவமரியாதை செஞ்சுருக்காங்க. இது நிறைய பேர் நமக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னது தான். இதற்கு முன்னாடி வரையிலையும் அதிமுகவில் அம்மா இருந்தாங்க. அம்மாவுக்காகவும் எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் ஓட்டு போட்டாங்க. இனி யார் ஓட்டு போடுவான்னு கேட்டால் சந்தேகம்தான். அம்மா இல்லாமல் எதிர்கொள்கிற இந்த தேர்தலில் பார்ப்போம் அதிமுகவுக்கு எவ்வளவு ஆதரவு கிடைக்கிது அப்படிங்கிறத. நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.